போலீசார் மக்கள் மீது வன்முறையை பிரயோகிக்க முயற்சித்து அதே நேரத்திலே எங்கள் 5 தேடி வந்து கைது செய்தனர். மிகவும் வன்முறையை எங்கள் மீது பிரயோகித்தார்கள். தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. ஏதோ ஒரு பாரிய கைதிகளை கொண்டு செல்வது போன்று மீளவும் வாகனங்களிலே ஏற்றப்பட்டு போலீஸ் தொடரணி வாகனங்களுடைய பாதுகாப்புடன் முன்னிலைப்படுத்தினார்கள். இந்த கைதுகள் அனைத்தும் நன்கு திட்டமிடப்பட்டு நடைபெற்றது. அரசு இந்த நடவடிக்கைகளை செய்வதாக எந்த வகையிலும் நீங்கள் பதிவு செய்யக்கூடாது என்று சொல்லியும் என்னை கடுமையாக எச்சரிக்கின்ற வகையிலே அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பலி கிழக்கினுடைய தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து கொண்டும் கூட வீதியில் இருந்து எம்மோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். முதலில் அதற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். பலிவடக்கு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தையிட்டி விகாரையில் இடம்பெற்ற ஒரு போராட்டத்தின் போது போலீசார் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மிகவும் முரணான வகையில் அந்த கைது நடவடிக்கைகள் இருந்தன என்கின்றதை காணொலி வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு தவிசாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், பிரதேச சபை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், மத தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையில் அங்கு என்னதான் நடந்தது? என்னதான் அந்த முருகலுக்கான காரணம்? அதாவது இலங்கையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும் இங்கே பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலை அரசாங்கம் முன்னெடுக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை. அதன் அடிப்படையில் தான் இந்த கைதும் இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் பார்த்தால் இன்றைய தினம் அந்த இடத்திலே, அதாவது சட்டவிரோத பௌத்த விகாரையாக காணப்படக்கூடிய தையிட்டி பௌத்த விகாரையினுடைய விகாராதிபதிக்கு மிக பெரியதொரு கௌரவம் அளிக்கப்படுகின்றது, அரச கௌரவம். அதே நேரத்திலே எதிர்காலத்திலே அங்கே பிரிது ஒரு பௌத்த சிலைகளும் அங்கே பிரதிஷ்டை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே வெலிகாமம் வடக்கு பிரதேச சபை, என்னுடைய அயல் பிரதேச சபை, அதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை எடுத்ததுடன் அந்த இடத்திலே அந்த அபாரான செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது என்றும், அங்கே ஏற்கனவே இடம்பெற்றது ஒரு சட்டவிரோத பௌத்த விகாரை அமைப்பு என்றும், அதாவது பொதுமக்களின் காணிகளுக்குள் அனுமதியற்ற வகையிலே இந்த பௌத்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்தும் ஒரு ஏகமனதான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் இதற்கு ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே அயல் பிரதேச சபை ஒன்றினுடைய தவிசாளர் என்ற வகையிலே நான் அந்த இடத்திலே பிரசன்னமாகி இருந்தேன். ஏனையவர்களும் அந்த இடத்திலே சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். இதேவேளை மேலும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். எனக்கு இந்த விடயத்திலே பௌத்த விகாரைகளுக்கு எதிராக செயற்பட்ட விடயத்திலே மேலும் பல அனுபவங்கள் காணப்படுகின்றன. ஏற்கனவே நிலாவரை பௌத்த விகாரை அமைப்பை நான் தடுத்திருக்கின்றேன். அந்த வகையிலே நான் அங்கே சென்று அந்த மக்களுக்கு அங்கே போராடி கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியிலும் அதே நேரத்திலே போலீசாருக்கு எதிராகவும் நீண்ட நேரமாக அந்த விடயங்களை தெளிவுபடுத்தினேன், அதாவது எச்சரித்திருந்தேன். இது ஒரு பிரதேச சபைக்குரிய அதிகாரங்கள் மீறப்பட்ட நிலைமையிலே ஒரு சட்டவிரோத பௌத்த விகாரை ஒன்றிற்கு, சட்டவிரோத செயற்பாடு ஒன்றுக்கு போலீசார் பாதுகாப்பு அளிக்கின்றார்கள். இந்த வீதி பிரதேச சபையினுடைய வீதி. இதிலே ஒரு பிரதேச சபையை பொறுத்தவரையிலே சட்டவிரோத கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்கு 100% அதிகாரத்தை கொண்டிருக்கின்றது. சபை தீர்மானத்தின் வாயிலாக இதனை காட்சிப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். நீங்கள் இதிலே தடை ஏற்படுத்தக்கூடாது என்று அங்கே காரசாரமாக கூறியிருந்த போது மக்களும் நாங்களுமாக இணைந்து அந்த இடத்திலே போலீசாருடைய அராஜக முயற்சிகளை எதிர்த்த வண்ணம் இருந்தோம். அவ்வாறாக எதிர்த்த வண்ணம் இருந்த போது அவர்கள் எங்களிடம், நீங்கள் ஒரு நீதிமன்ற தடை உத்தரவு இருக்கின்ற போது அதற்கு எதிராக பணியாற்றுகின்றீர்கள் என்று எச்சரித்த நிலைமையிலே நாங்கள் தெளிவாக சொன்னோம், இதிலே நாங்கள் அதாவது சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கைகளையோ அல்லது கௌரவ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையோ அவமதிக்கும் வகையிலே ஒருபோதும் மேற்கொள்ளவில்லை, ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும், இங்கே இடம்பெறுவது ஜனநாயக ரீதியாக அகிம்சை ரீதியாக நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளுக்கு மதிப்பளிக்கப்பட்ட நடவடிக்கைகள் தான் இடம்பெறுகின்றது என்பதை அங்கே தெளிவுபடுத்தியிருந்தோம். இந்த நிலைமையிலே அங்கே போலீசார் மக்கள் மீது வன்முறையை பிரயோகிக்க முயற்சித்து வன்முறையில் ஈடுபட்டு கொண்டு அதே நேரத்திலே எங்கள் 5 தேடி வந்து கைது செய்தனர்.
அதாவது நுழைந்து எங்களை தேடி மீன்பிடிப்பதை போல தேடி கைது செய்தார்கள். மிகவும் வன்முறையை எங்கள் மீது பிரயோகித்தார்கள். தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அந்த இடத்திலே நான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி, பிரதேச சபை ஒன்றினுடைய தவிசாளர், அதே நேரத்திலே ஏனைய அரசியல் பிரமுகர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக வேலன் சுவாமிகள் அவர்கள் ஒரு மதத்துறவி, இவர்கள் எல்லோருமே கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்ட இடத்திலே தான் இந்த இடத்திலே பிரச்சனை எழுந்தது. அதன் பின்னர் மிகவும் பலோத்காரமான முறையிலே எங்களை போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்றார்கள். அழைத்துச் செல்லவில்லை, இழுத்துச் சென்றார்கள். அதன் பின்னராக எங்கள் மீது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. எங்களுடைய தொலைபேசிகள், ஆவணங்கள், எங்களிடம் இருந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சப்பாத்து முதலாக கலட்டப்பட்டு, அதே நேரத்திலே உடலில் இருந்த பெல்ட் முதலாக கலட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டோம். வாக்குமூலத்தின் பின்னர் அதிலே நாங்கள் தெளிவாக அந்த வாக்குமூலத்திலே சொல்லி இருக்கின்றோம், எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை நீங்கள் மீறுவதற்கு இடமளிக்க முடியாது, இது போலீசாருடைய அராஜகமாக நாங்கள் பார்க்கின்றோம் என்றும், நாங்கள் அகிம்சை வழியிலே போராடி வந்த சூழ்நிலையிலே அதற்கு எதிராக இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது என்பதையும் அங்கே வாக்குமூலத்திலும் பதிவு செய்திருக்கின்றோம். பின்னரான சூழ்நிலையிலே ஏதோ ஒரு பாரிய கைதிகளை கொண்டு செல்வது போன்று மீளவும் வாகனங்களிலே ஏற்றப்பட்டு போலீஸ் தொடரணி வாகனங்களுடைய பாதுகாப்புடன் கௌரவ நீதிபதி அவர்களுடைய இல்லத்திலே முன்னிலைப்படுத்தினார்கள். அதிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து எங்களுக்கு எதிராக, அதாவது கௌரவ நீதிபதி அவர்களால் 1 லட்சம் ரூபாய் பிணையிலே நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம், ஆட்பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படை தான் இடம்பெற்றது. இந்த சம்பவங்களை உற்று நோக்கினால் உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெற்று விட்டது. இங்கே பௌத்த சிங்கள பேரினவாதத்திற்கு இடமில்லை என்கின்றார்கள். ஆனால் இந்த பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலையோ கைவிடுவதற்கு இந்த அனுர அரசாங்கம் தயாராக இல்லை. அதே நேரத்திலே பௌத்த சிங்கள பேரினவாத விடயத்திலும், அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய உரிமைகள், அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை கண்டுகொள்வதற்கு தயாராக இல்லை. இவர்கள் சிற்சில ஜனநாயக உரிமைகளை மாத்திரம்தான் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு நிலைமையிலே தான் இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் எங்கள் மீது இடம்பெற்றிருக்கின்றன. எங்களுடைய மக்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்களின் அடிப்படை நான் நினைக்கின்றேன், நான் பொதுவாக இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் ஒரு மிகவும் பிரபலமான ஒரு சர்வதேச ஊடகம் என்ற வகையிலே நான் இந்த ஊடகத்துக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த கைதுகள் அனைத்தும் நன்கு திட்டமிடப்பட்டு நடைபெற்றது. ஏற்கனவே திருவோணமலையில் பௌத்த விகாரை அமைக்கப்பட்ட போது அந்த பௌத்த விகாரைக்கு எதிராக என்னுடைய வலிகிழக்கு பிரதேச சபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தேன். அந்த தீர்மானத்தின் சமயத்தில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அரசு இந்த நடவடிக்கைகளை செய்வதாக எந்த வகையிலும் நீங்கள் பதிவு செய்யக்கூடாது என்று சொல்லியும் என்னை கடுமையாக எச்சரிக்கின்ற வகையிலே பின்னர் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். என்னை மிகவும் அவதூறுப்படுத்துகின்ற வகையிலே ஏசியவாறு வெளிநடப்பு செய்திருந்தார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் நான் நினைக்கின்றேன், அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்துக்கு நான் தகவல் அனுப்பியிருந்தேன். இன்று இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கின்றது, அதிலே நாங்கள் அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும் என்று. ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது மிகவும், அதாவது பௌத்த சிங்கள மயமாக்கப்பட்ட பேரினவாத அரசு என்ற வகையிலே இது அவர்களுடைய உறுப்பினர்களுக்குள்ளாக இந்த புலனாய்வு தகவல் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்று என்னை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பம் முதலே திட்டமிடப்பட்டு இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. அடிப்படையிலே நாங்கள் ஒன்றை கேட்க விரும்புகின்றோம், இலங்கையிலே பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை எதிர்த்து பல நீதிமன்ற நடவடிக்கைகளின் போதான நீதிபதிகளுடைய கௌரவ தீர்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவை எதையுமே இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை. உதாரணமாக குருந்தூர் மேலை விவகாரத்திலே இருக்கின்றது, அது போன்று வெவ்வேறுபட்ட இடங்களிலே இருக்கின்ற தொல்லியல், அடுத்தது பௌத்த சிங்கள பேரினவாத விஸ்தரிப்பு தொடர்பான வழக்குகளிலே அரசாங்கத்துக்கு, அதாவது போலீசார் சில விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கோரியிருக்கின்றது. அதுபோன்று மட்டக்களப்பிலே இருக்கின்ற விகாராதிபதியை கைது செய்ய வேண்டும் என்று கௌரவ நீதிமன்றம் கோரியிருக்கின்றது. ஆனால் இவை அனைத்தையும் கைது செய்யாத போலீசார் சட்டம் ஒழுங்கை மீறாது அகிம்சை ரீதியாக போராடி கொண்டிருந்த எங்களை கைது செய்திருக்கின்றார்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், அரச அனுசரணையுடன் அங்கே இருக்கக்கூடிய அரச நிகழ்ச்சி நிரலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், நாங்கள் பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக போராடுகின்றோம் என்ற அடிப்படை ஒன்றைத்தான் என்பதை நான் இந்த வீதியோரத்தில் நின்று இப்போதுதான் நான் பிணையிலே வெளியிலே வந்தேன்.
இந்த பிணையிலே வெளியில வந்த நிலைமையிலே நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நிரோஷ் அவர்களே, நீங்கள் இப்போது கூறியதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு மதத்துறவி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பல பிரதேச சபையின் உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிகள் எல்லோர் மீதும் போலீசார் தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த போலீசார் நீதிமன்றத்தை பிழையாக வழிநடத்த முற்படுகிறார்களா, அல்லது நீதிமன்றத்துக்கு ஒரு பிழையான தகவலை கொடுத்து அது தொடர்பாக நீதிமன்றத்தை பிழையான திசைக்கு திசை திருப்ப முனைகிறார்களா? போலீசார் செயற்படுவது அரசாங்கத்தினுடைய முழுமையான கொள்கை அமுலாக்கத்தையும் அதே நேரத்திலே செயற்பாட்டையும். போலீசார் எம்மிடம் பேசும்போது அதிலே பல சந்தர்ப்பங்களிலே சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு இது கடமை என்று சொல்லுகின்றார்கள். அரச இயந்திரம் அவ்வாறு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே போலீசார், அதாவது எங்களுக்கு பிரச்சனையான விஷயம் இலங்கையினுடைய ஸ்டேட், அதாவது இலங்கையிலே அரசாங்கம் என்று ஒன்று இருக்கின்றது. அது அரசை ஆள்வதற்கான ஏஜென்ட். அந்த ஏஜென்டுடைய கொள்கையை பிரதிபலிப்பதாக அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் என்பது இப்ப மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் எல்லாருமே இதைத்தான் செய்கின்றார்கள் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய உண்மையான விடயம் அடிப்படையிலே அரச கொள்கையாக பௌத்தத்திற்கு முன்னுரிமையும் அதே நேரத்திலே பௌத்த பேரணவாதத்திற்கு அது அரசியலமைப்பு சட்டம், மீறியர் சட்டமான அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக கூட அதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு தன்மையும் அதே நேரத்திலே இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்டங்களாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், பேரணவாதத்தை முன்கொண்டு செல்வதாக இருக்கின்றது. அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அல்லது மாறி மாறி எவர் ஆட்சிக்கு வந்தாலும், அது ரணிலாக இருந்தால் என்ன, ராஜபக்ஷாக்களாக இருந்தால் என்ன, அல்லது சஜித்தாக இருந்தால் என்ன, எவர் ஆட்சிக்கு வருகின்ற போதும் அவர்கள் தெளிவாக ஒரு நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கின்றார்கள். அதாவது பௌத்த சிங்கள பேரணவாதத்தின் மீது எவரும் கேள்வி எழுப்பக்கூடாது, அந்த சட்டங்களிலே எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது என்று கடந்த டிசிசி எனப்படுகின்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட அங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் எனக்கு சொன்னார், இப்போது உங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை தானே என்று. நான் கேட்டேன், நீங்கள் சட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் சாதாரணமாக சில அதிகாரிகளை கூப்பிட்டு உங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப, வாக்கு வங்கிக்கு ஏற்ப இப்போதைக்கு ஒன்றும் செய்யாதீங்க என்று சொல்லிவிடுவதன் மூலம் எந்த விதமான மாற்றத்தையும் தமிழ் மக்கள் சந்திக்க போவதில்லை. தமிழ் மக்கள் ஏமாற்றத்தை தான் அதன் வாயிலாக சந்திக்க முடியும். நீங்கள் பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைத்திருக்கின்ற ஒரு பொன்னான சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வையும் அதே நேரத்தில் இந்த காட்டுமிராண்டி சட்டங்கள், பௌத்த பேரணவாதம் போன்றவற்றிலே ஒரு வகை உடனடியான தீர்வுகளையும் காணுமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அவர்கள் எதற்குமே தயாரில்லை. அரசை பொறுத்தவரையிலே பௌத்த சிங்கள பேரணவாதத்தை தகவமைத்து முன்கொண்டு செல்வதிலே தான் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். இன்று வரை பதவியேற்று ஒரு வருடங்கள் ஆக போகின்றது. அந்த நிலைமையிலே அரசாங்கம் பௌத்த சிங்கள பேரணவாத நிகழ்ச்சி நிரலுக்கு எதிராக, இனவாதத்திற்கு எதிராக செயற்படவில்லை. அதே நேரத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயபூர்வமான தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று செயற்படவில்லை. அதே நேரத்திலே மாறாக திருவோணமலையிலே அமைக்கப்பட்ட பௌத்த பேரணவாத விகாரைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அமைச்சரே சொல்லுகின்றார், புத்த சிலையினுடைய பாதுகாப்பு நிமித்தம் தான் அவை அகற்றப்பட்டது என்று. தற்போது அதிலே கோஸ்டல் கன்வென்ஷன், அதாவது கரையோர பாதுகாப்பு திணைக்களம் தாக்கல் செய்த வழக்கை கூட பின்வாங்கி இருக்கின்றார்கள். இவை அனைத்தும் உச்சபட்ச அரசியல் நெருக்கடிகளின் காரணமாக, ஒரு இனவாத அரசினுடைய செயற்பாடு காரணமாகத்தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. இப்போதைய சூழ்நிலையில் போலீசார் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு முயற்சி எடுத்து அதனை செய்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்தின் சரீர பிணையிலே, நீதிவானின் வாசல் ஸ்தலத்திலே உங்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்திலே அங்கு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு ஒரு சட்ட ரீதியான பௌத்த துறவியை நியமிப்பதில் தான் இப்போது அரசினுடைய கவனம் இருக்கிறது என்றால், பௌத்த மதத்தின் நடவடிக்கைகளை அரசு, அது எந்த அரசு வந்தாலும் கட்டுப்படுத்தவோ அல்லது அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதோ அசாத்தியமாக தெரிகிறதா? அதாவது பௌத்த சிங்கள பேரணவாதத்தை அரசும் கொள்கையாக கொண்டிருக்கின்றது. அரசியலமைப்பு சட்டத்திலே பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்கின்றார்கள். ஆனால் இவர்களை பொறுத்தவரையிலும், இப்போது ஆட்சியிலே இருக்கின்ற அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும், கடந்த அதே போல ராஜபக்ஷாக்களோ, ரணில்களோ அல்லது சஜித்களோ எவர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாட்டிலே அரச கட்டமைப்பிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த அரச கட்டமைப்பு தான் பாரிய இனவாதத்தை கொண்ட கட்டமைப்பாக இருக்கின்றது. அந்த அரச கட்டமைப்பினுடைய ஏவுதலாளர்களாக, அதனுடைய கட்டமைப்பினுடைய இலக்குகளை நடைமுறைப்படுத்துபவர்களாக, அதற்கு ஏற்றால் போல் தொல்லியல் சட்டங்கள், ஏனைய பயங்கரவாத தடை சட்டம் என்று எல்லாம் அமுலில் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது அரசுக்கு இந்த பௌத்த விகாரைகளை
மட்டுப்படுத்துவதிலே கிஞ்சித்தும் எண்ணம் இல்லை. அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் கால பகுதியிலே குறித்த பிரதேச மக்களை சென்று என்னை அந்த நிகழ்வுக்கு அழைத்த சாருங்கன் என்ற பிரதேச சபை உறுப்பினர் அதிலே இருந்தார். அந்த பிரதேச சபை உறுப்பினருடைய குடும்பத்தினர் எல்லோரும் பங்கெடுத்தார்கள். ஏனைய மக்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த காணிகளை இழந்த மக்கள் அவரும் பங்கெடுத்தார்கள். காணியை இழந்தவரும் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே காணி ஒன்றை புடுங்கிவிட்டு அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே நடவடிக்கை எடுப்பதற்கான ஸ்ட்ரக்சரல் பேஸ் தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது. அவை அரசாங்கம் அமைச்சர் அவர்கள் நீதி அமைச்சரை அழைத்து வந்து இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்கள் தீர்வு காண போகின்றோம், இவற்றையெல்லாம் தீர்க்க போகின்றோம் என்று பல்வேறுபட்ட கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் அவை அனைத்தும் புஷ்வானங்களாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் மக்கள் இன்றும் போராட வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றது. இலங்கையிலே நீங்கள் பாருங்கள், திருவோணமலையிலே அகற்றி செல்லப்பட்ட பௌத்த விகாரையை முதலிலே அகற்றி விட்டேன் என்று கூறிவிட்டு அடுத்த நாள் காலையிலே பாதுகாப்பு அமைச்சர் சொன்னார் அது பௌத்த சிலையினுடைய பாதுகாப்பிற்காகத்தான் அகற்றப்பட்டது என்று. நாங்கள் பௌத்த மக்களுக்கோ சிங்கள மக்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல. ஆனால் சிங்கள பேரினவாதமும் இனவாதமும் இந்த நாட்டிலே தலைவிரித்தாடும் வரை தமிழ் மக்கள் நாங்கள் போராட வேண்டிய கட்டாயத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் போராடுகின்றோம். இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக எங்களுடைய விடுதலை போராட்டங்களும் ஆயுத போராட்டமும் ஆக இருக்கலாம், பல்வேறுபட்ட தியாகங்களை செய்து வந்திருக்கின்றது. இந்த தியாகங்களினுடைய அடிப்படைகள் அனைத்தும் எங்களுடைய பௌத்த சிங்கள எங்கள் மீது முடுக்கிவிடப்பட்ட பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே ஆயுத ரீதியான வன்முறைகளின் அடிப்படையிலே உருவானதொன்று. இன்றைய நிகழ்வை கூட பார்க்கின்ற போது எங்களுடைய இளந்தலைமுறையினரும் ஏனையவர்களும் தெளிவாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் நிராயுதவாதிகளாக எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை இந்த மண்ணிலே பேச முடியாதவர்களாக இருக்கின்றோம். அதனைத்தான் நாங்கள் எல்லோருக்கும் விளங்கிக் கொள்ள கோருகின்றோம். மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் பிணையில் வெளியில வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்களை தெளிவுபடுத்தியமைக்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நிச்சயமாக ஊடறுப்பு நிகழ்ச்சி வாயிலாக எங்களுடைய தாயக உறவுகளையும் புலம்பெயர் உறவுகளுக்கும் எங்களுக்கு நடந்த அநீதிகளை வெளிப்படுத்துவதற்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தர்ப்பமாக கருதுகின்றோம். ஏனென்றால் நியாயம், நீதி, நேர்மையுடன் நல்லதொரு கருத்துக்களை கருத்துருவாக்க ஊடகமாக காத்திரமான பணியை செய்து வருகின்ற உங்களுடைய நிகழ்ச்சியிலே சரியான விடயங்களை இந்த பிணையில் இருந்து வெளியில் வந்த உடன் பேச கிடைத்தமையிட்டு நான் மிகவும் திருப்தி அடைகின்றேன். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.